பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் விவேகர் VA இனோவேஷன். இந்த வீடியோ வந்து 3-phase ஆட்டோமேட்டிக் சேஞ்ச் ஓவர் அதோட இன்ஸ்டாலேஷன் பற்றி இன்ஸ்டாலேஷன் பண்ணதை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நார்மலாக 3-phase இருக்கிற எல்லா வீட்லேயுமே வந்து மேனுவல் 3-phase சேஞ்ச் ஓவரோட டிபி பாக்ஸ் ஒன்று இருக்கும். இந்த புது 3-phase ஆட்டோமேட்டிக் சேஞ்ச் ஓவரை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிற இடம் வந்து நம்ம பழைய மேனுவல் 3-phase சேஞ்ச் ஓவருக்கும் மெயின்லேருந்து வர இன்புட் வருது பார்த்தீங்களா, அதுக்கும் இடையில ஃபிக்ஸ் பண்ணலான்னு இருக்கோம். நான் எப்போவுமே வந்து மெயின் ஆஃப் பண்ணாமல் வேலை பார்க்குறது கிடையாது. முதல்ல வர்ற இன்கமிங் 3 பீஸையுமே நான் எடுத்துட்டேன். ஆட்டோமேட்டிக் 3-phase சேஞ்ச் ஓவரை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா உள்ளே வந்து கீழே 2 கனெக்டர் இருக்குது. இன்புட் அவுட்புட் தனியாக கொடுத்து RIB நியூட்ரல் மார்க் பண்ணியிருக்கு. எந்த குழப்பமுமே கிடையாது. இந்த ஆட்டோமேட்டிக் 3-phase சேஞ்ச் ஓவருக்கான இன்புட் வந்து மெயின்லேருந்து வரப்போகுது. ஸோ மெயின்லேருந்து போன அவுட்புட்டை அது வந்து நேராக வந்து மேனுவல் 3-phaseக்கு போயிருக்கும். அந்த அவுட்புட்டை நம்ம வந்து ரிமூவ் பண்ணி இப்போ புதுசாக வாங்கியிருக்கிற ஆட்டோமேட்டிக் 3-phase சேஞ்ச் ஓவரோட அவுட்புட்டுக்கு கொடுத்துருவோம். வந்து இதுலேருந்து தான் இப்போ அவுட்புட் வந்து நம்ம மேனுவல் 3-phase சேஞ்ச் ஓவருக்கு போக போகுது. அப்புறம் மெயினில் இருக்கக்கூடிய மெயினோட அவுட்புட்டை வந்து நேராக எடுத்துகிட்டு வந்து ஒரு 3 வயர் போட்டு நம்ம 3-phase ஆட்டோமேட்டிக் சேஞ்ச் ஓவருக்கு இன்புட்டாக கொடுத்தாச்சு. இது எல்லோ கலர் ஒயர். ஸோ வந்து திரும்ப ஒரு முறை சொல்லிடுறேன். இது ஒரு சிம்பிள் டயக்ராம் ஒன்று போட்டிருக்கேன். நம்மளோட பழைய மெயினோட அவுட்புட் வந்து புதுசாக வச்சுருக்கிற ஆட்டோமேட்டிக் 3-phase சேஞ்ச் ஓவருக்கு போகும். ஆட்டோமேட்டிக் 3-phase சேஞ்ச் ஓவரோட அவுட்புட் வந்து ஓல்டு மேனுவல் 3-phase சேஞ்ச் ஓவருக்கு போயிடும். அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. ஃபியூஸை இன்செர்ட் பண்ணிட்டேன். ஒரு டெஸ்ட் ஒன்று பார்த்துடலாம். இந்த இன்புட் அவுட்புட் ரெண்டுக்குமே LED தெரியுது பாருங்கள். லெஃப்ட் வந்து இன்புட்டு, ரைட்டு வந்து அவுட்புட்டு. இப்போ நமக்கு வர்ற இன்கமிங்கில் ஒரு ஃபியூஸை மட்டும் ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணும்போது அந்த ரெட் கலரில் வர்றது வந்து சென்ட்ரு, அது வந்து ஒரு ஃபேஸ் கட் ஆயிடுச்சுன்னு காட்டுது. ரைட்டு க்ரீன் லைட் எல்லாமே வந்து ஃபேஸ் வந்துக்கிட்டு இருக்குன்னு காட்டுது. இப்போ நம்ம வந்து 3-phaseல சென்டரில் அது இன்கமிங் வருது அப்படிங்கிற மாதிரி ஃபியூஸை போடுறோம். அந்த சென்டராக இருக்கிற லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்து இன்புட் வந்துருச்சு. ஸ்டாண்டர்டாக ரைட் சைடு இருக்கக்கூடிய அந்த க்ரீன் லைட் எப்போவுமே எரிஞ்சிட்டே இருக்குது. ஸோ எப்போவுமே நமக்கு 3-phase கிடைக்கிற மாதிரி, அதாவது சேஞ்ச் ஓவர் ஆகி நமக்கு ஃபேஸ் வர்ற மாதிரி, பவர் வர்ற மாதிரி ரெடி ஆயிடுச்சு. தெரில, இது தெரியாத எலக்ட்ரிஷியன் இருக்க மாட்டாங்க. ஒருவேளை இருந்ததுன்னா அது அவங்களுக்கு பயன்படட்டும். நன்றி.